everyone, வணக்கம். இந்த வீடியோல நம்ம gerundோட part 2 தான் பார்க்க போறோம். So gerund அப்படின்றது நம்ம part 1ல அது என்ன அப்படின்றத பார்த்திருப்போம். ஒரு சென்டென்ஸ்ல எப்படி ஆட் பண்ணனும் அப்படின்றதெல்லாம் பார்த்திருப்போம். So அதோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. சப்போஸ் நீங்க இந்த வீடியோ தான் ஃபர்ஸ்ட் பார்க்கறீங்க அப்படினா part 1 வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்க்கும்போது தான் உங்களுக்கு கிளியரா புரியும். gerundனா என்ன அப்படின்றது கிளியரா புரியும். அது மட்டும் இல்லாம ஒரு சென்டென்ஸ்ல gerund எப்படி ஆட் பண்ணனும், அந்த சென்டென்ஸை வந்து gerund வச்சு எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணனும் அப்படின்ற மாதிரி ஐடியாலாம் இந்த part 1 வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு கிளியரா புரியும். ஸோ இந்த part 2 வீடியோல நம்ம அடிஷ்னலா நிறைய சென்டென்சஸ் பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு இந்த டாபிக்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா தென் அண்ட் தேர் காமெண்ட்ல எங்ககிட்ட கேளுங்க. ஸோ உங்களுக்கான எக்ஸாம்பிள் சென்டென்சஸ். ஸோ நம்ம டைரக்டா gerund அப்படின்றத எக்ஸாம்பிள்ஸ்குள்ள போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இது என்னது? யூசுவலா இந்த verb plus ing ஃபார்ம் இருக்கிறதா நம்ம gerund அப்படின்னு சொன்னோம். verb plus ing ஃபார்ம்னா என்னது? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு eat அப்படின்ற ஒரு verb. ஸோ verb அப்படின்னு சொன்னாலே it is an action word. ஸோ இந்த action word கூட நம்ம ing சேர்த்தோன்னா நமக்கு eating அப்படின்ற ஒன்று கிடைக்கும். ஸோ இந்த eating அப்படின்னு தான் நான் என்ன சொல்கிறேன், gerund அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த மாதிரி gerunds எல்லாம் நம்ம சென்டென்ஸில் எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்ற ஒரு க்ரைட்டீரியாலாம் நம்ம போன வீடியோவில் பார்த்துருப்போம். ஸோ அதோட எக்ஸ்பேன்ஷன் தான் இந்த வீடியோ. இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ்லாம் இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கான ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஸ்விம்மிங் இஸ் மை ஃபேவரட் ஸ்போர்ட். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விம்மிங் அப்படின்றது ஸ்விம் ப்ளஸ் ஐஎன்ஜி. ஸோ verb plus ing. ஸோ இந்த swim plus ing நமக்கு வரும்போது இது என்னவா வந்திருக்கு, ஒரு gerundா வந்திருக்கு. அண்ட் இந்த gerund என்னவா வந்திருக்கு, ஒரு சப்ஜெக்டாக வந்திருக்கு. ஸோ swim plus ing அப்படின்றது நமக்கு gerund கொடுக்குது. ஸோ verb plus ing, இந்த action word plus ing சேர்க்கும்போது நமக்கு ஒரு gerundா கிடைக்கிறது. இந்த சென்டென்ஸில் நம்ம என்னவா யூஸ் பண்ணியிருக்கோம், ஒரு சப்ஜெக்டாக யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இது இல்லை அப்படின்னா இஸ் மை ஃபேவரட் ஸ்போர்ட் அப்படின்றது ஏதாவது ஒரு மீனிங் கொடுக்குதா? இல்லை. சப்ஜெக்ட் இல்லாமல் ஒரு சென்டென்ஸில் முக்கால்வாசி வந்து மீனிங் கொடுக்காம தான் இருக்கும். இப்போ நம்ம சப்ஜெக்ட் யூஸ் பண்ணி தான் இந்த gerund என்ன பண்ணியிருக்கோம், சப்ஜெக்டாக இந்த சென்டென்ஸில் பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ gerund எப்படி ஒர்க் ஆகும், ஒரு சப்ஜெக்டாகவும் ஒர்க் ஆகும். அடுத்த எக்ஸாம்பிள், she enjoys reading. இப்போ she அப்படின்றது இந்த இடத்துல நமக்கு சப்ஜெக்ட், enjoys அப்படின்றது verb. இப்போ இந்த இடத்துல read அப்படின்றது தான் பேஸ் verb ப்ளஸ் நமக்கு இந்த ing அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இது ஒட்டு மொத்தமாக பார்க்கும்போது இந்த வேர்ட் என்னவா வந்திருக்கு, gerundா வந்திருக்கு. ஸோ இந்த gerund அப்படின்றது நமக்கு என்ன, இந்த இடத்துல இங்கே நமக்கு சப்ஜெக்டாக வந்திருக்கு. இந்த இடத்துல she enjoys what, she enjoys reading. அப்போது இது வந்து ஒரு ஆப்ஜெக்டாக வந்திருக்கு. ஸோ எப்போவுமே நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த வாட் அப்படின்ற ஒரு கொஷனுக்கு ஆன்சர் கிடச்சிது அப்படின்னா தென் தட் இஸ் யோர் ஆப்ஜெக்ட். she enjoys what, she enjoys reading. படிக்கிறதுனா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போது இந்த படிக்கிறது அப்படின்ற இந்த gerund நமக்கு இந்த சென்டென்ஸில் என்னவா வந்திருக்கு, ஆப்ஜெக்டாக வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி gerund அப்படின்றது நம்ம சப்ஜெக்ட்லையும் பிளேஸ் பண்ணலாம், ஆப்ஜெக்ட்லையும் பிளேஸ் பண்ணலாம். அடுத்தது, he is tired of working all day. He is tired of working all day. இப்போ இந்த இடத்துல நம்மளோட டாஸ்க் என்ன, ஃபர்ஸ்ட் வந்து gerund என்னன்றதை கண்டுபிடிக்கணும். ஸோ gerund எப்படி கண்டுபிடிப்போம், ஒரு பேஸ் verb கூட ing ஜாயின் ஆயிருந்துச்சு அப்படின்னா அதுதான் gerund. அப்போது ஒர்க் அப்படின்றது தான் பேஸ் வேர்ட் ப்ளஸ் ing அப்படின்றது நமக்கு ஆட் ஆயிருக்கு. ஸோ பேஸ் verb ப்ளஸ் ing நமக்கு இது gerundன்னு கண்டுபிடிச்சாச்சு. ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துல அது சப்ஜெக்டா இல்லை ஆப்ஜெக்டா? இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா he அப்படின்றது சப்ஜெக்ட், is tired அப்படின்றது நமக்கு verb. இப்போ நமக்கு இந்த இடத்துல என்ன வந்திருக்கு, ஒரு சென்டென்ஸோட மிடில் வந்திருக்கு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆஃப் அப்படின்றது ஒரு ப்ரெப்பசிஷன். இந்த ஆஃப்ன்றது என்னது, ஒரு ப்ரெப்பசிஷன். அப்போது இந்த ப்ரெப்பசிஷனுக்கு அடுத்து நமக்கு என்னவா வந்திருக்கு, gerundா வந்திருக்கு. ஸோ நம்ம போன வீடியோவில் பார்த்த மாதிரி என்னென்ன க்ரைட்டீரியாவுக்கு அப்புறம் நமக்கு gerund வரும், ஒரு சென்டென்ஸில் சப்ஜெக்டாகவும் gerund வரும், ஒரு சென்டென்ஸில் ஆப்ஜெக்டாகவும் gerund வரும். அதே மாதிரி ஒரு சென்டென்ஸில் இந்த மாதிரி ப்ரெப்பசிஷன் இருந்தால் அந்த ப்ரெப்பசிஷனுக்கு அடுத்து கூட gerund வரும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இன்னொரு க்ரைட்டீரியா என்ன சொல்லியிருந்தோம்னா ஆஃப்டர் சர்டன் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ வேர்புக்கு அப்புறமும் இங்கேயும் பார்த்தீங்கன்னா வேர்புக்கு அப்புறமும் நமக்கு gerund வந்திருக்கு. பட் இந்த இடத்துல நமக்கு அடிஷ்னலாக போன வீடியோவில் பார்க்கும்போது இன்னும் சில வேர்ட்ஸ் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி gerund அப்படின்றத ஒரு சென்டென்ஸில் எங்கெல்லாம் பிளேஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கான எக்ஸாம்பிள்ஸ். அடுத்த எக்ஸாம்பிள், இப்போ ஒரு சில வேர்ப்ஸ்க்கு அப்புறம் gerund வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம்.
I avoid walking alone at night. ஸோ இப்படி ஒரு சென்டென்ஸ் இருக்குது. இதில் நம்ம ஃபர்ஸ்ட் டாஸ்க் என்ன, ஜெரண்ட் கண்டுபிடிக்கிறது. ஸோ பேஸ் வேர்ட் ப்ளஸ் ஐஎன்ஜி இதுதான் நமக்கு ஜெரண்ட். ஸோ இந்த ஜெரண்ட் எங்கே வந்திருக்கு, இப்போ இது ஐ அப்படின்றது நமக்கு சப்ஜெக்டாக வந்திருக்கு, அவாய்டுன்றது வேர்பாக வந்திருக்கு. ஸோ வேர்ப்க்கு அப்புறம் நமக்கு இந்த ஜெரண்ட் வந்திருக்கு. ஸோ இப்படி நம்ம சொல்லலாம். இது தனியாக இப்போ இந்த அலோன் அட் நைட் அப்படின்றது நம்ம சொல்லாமல் கூட இருக்கலாம். இப்போ ஐ அவாய்ட் வாட், ஐ அவாய்ட் வாக்கிங் அப்படின்னும் சொல்லி நம்ம சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நமக்கு இந்த வேர்ப்க்கு அப்புறம் நமக்கு இந்த ஆப்ஜெக்டாக இல்லாமல் நமக்கு ஜஸ்ட் ஒரு ஜெரண்டாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஐ அவாய்ட் வாக்கிங் அலோன் at night அப்படின்ற மாதிரி நம்ம சென்டென்ஸை யூஸ் பண்ணலாம். அடுத்த எக்ஸாம்பிள், I suggest going to the park. I suggest going to the park. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா I suggest going அப்படின்றதோட நம்ம சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்துல நம்ம I suggest going to the park அப்படின்னு சொல்லும் போது தான் ஒரு கம்ப்ளீட் சென்ஸ் கொடுக்குது. பட் இந்த இடத்துல அப்படி கிடையாது. I avoid walking அப்படின்னு சொல்லும் போது ஜென்ரலாக வாக்கிங் அப்படின்றத நான் அவாய்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். ஆனால் இந்த கேஸில் ஐ சஜஸ்ட் கோயிங் அப்படின்னு சொல்லி நம்மளால ஒரு சென்டென்ஸாக முடிக்க முடியாது. ஏன்னா போகலான்னு சொல்கிறேன், பட் எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி நான் சஜஸ்ட் பண்ணுறேன், ஒரு கம்ப்ளீட்டாக நான் எந்த ஒரு மீனிங்குமே கொடுக்கல. கரெக்டாக? அப்போது என்னால் இந்த கோயிங்கோட ஸ்டாப் பண்ண முடியாது. ஐ சஜஸ்ட் கோயிங் டு த பார்க் அப்படின்னு சொல்லி தான் என்னோட சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ண முடியும். இந்த இடத்துல கோ அப்படின்றது பேஸ் வேர்ட் ப்ளஸ் ஐஎன்ஜி அப்படின்றது சேர்த்து நமக்கு இது என்னவா வந்திருக்கு, ஜெரண்டாக வந்திருக்கு. அப்போது ஐ அப்படின்றது நமக்கு சப்ஜெக்ட், சஜஸ்ட்ன்றது நமக்கு வேர்ப். ஸோ வேர்ப்க்கு அப்புறம் நமக்கு என்ன வந்திருக்கு, ஒரு ஜெரண்ட் வந்திருக்கு. ஸோ அதோட முடியல அண்ட் அதுக்கு அடுத்து ஒரு சில வேர்ட்ஸும் இருக்குது. டு த பார்க், எங்கே போகணும்னு சொல்கிறேன், பார்க்குக்கு போகலான்னு சொல்லி நான் சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நமக்கு வேர்ப்க்கு அப்புறம் ஜெரண்ட் வந்து இந்த ஃபார்மேட்டில் வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அடுத்த எக்ஸாம்பிள், he finished writing the report. ஸோ என்ன எழுதி முடித்தாங்க, ரிப்போர்ட் எழுதி முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறது. இப்போ இந்த இடத்துல ரைட் அப்படின்றது பேஸ் ஃபார்ம் ப்ளஸ் ஐஎன்ஜி ஆட் பண்ணி நமக்கு இந்த இடத்துல ஜெரண்டா ரைட்டிங் அப்படின்ற ஒரு வேர்டு வந்திருக்கு இந்த சென்டென்ஸில். இந்த ஹீ அப்படின்றது சப்ஜெக்ட், ஃபினிஷ்ட் அப்படின்றது நமக்கு வேர்ப். ஸோ இந்த வேர்ப்க்கு அப்புறம் நமக்கு என்ன வந்திருக்கு, ரைட்டிங் அப்படின்ற ஒரு ஜெரண்ட் வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹீ ஃபினிஷ் ரைட்டிங் அப்படின்னு கூட நம்மள சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ண முடியும். பட் இந்த த ரிப்போர்ட் அப்படின்றது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனாக தான் நம்ம இந்த இடத்துல சென்டென்ஸில் கொடுக்குறோம். என்ன எழுதி முடிச்சாங்க, ரிப்போர்ட் எழுதி முடிச்சாங்க. he finished what, he finished the report. in general he finished writing அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா he finished writing அப்படின்னு சொன்னாலே நம்ம சென்டென்ஸை கம்ப்ளீட்டாக மீனிங்ஃபுல்லாக கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா I suggest going அப்படின்றது கம்ப்ளீட்டாக ஒரு மீனிங்ஃபுல் சென்டென்ஸாகவே இருக்காது. இந்த இடத்துல to the park அப்படின்னு சொல்லும் போது தான் நமக்கு அது ஃபுல் சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக மீனிங்ஃபுல்லாக இருக்கும். பட் ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் கேஸில் அந்த மாதிரி கிடையாது. ஐ அவாய்ட் வாக்கிங் சொல்லும் போது இன் ஜென்ரல் வாக்கிங் நான் அவாய்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பட் ஸ்பெசிஃபிக்காக நான் ஜென்ரலாக அவாய்ட் பண்ணல, தனியாக நைட்டில் மட்டும் நடக்கிறதுக்கு நான் அவாய்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த அலோன் அட் நைட். ஸோ இதெல்லாம் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். அதே மாதிரி தான் he finished writing. ஸோ எழுதி முடிச்சிட்டாங்க, பட் எதை எழுதி முடித்தாங்க, ரிப்போர்ட் எழுதி முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த ரிப்போர்ட் அப்படின்றது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். ஸோ he finished writing அப்படின்னு சொன்னாலே நமக்கு அந்த சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக மீனிங்ஃபுல்லாக தான் இருக்கும். அதே மாதிரி நம்ம இந்த வேர்ப்க்கு அப்புறம் ஜெரண்ட் எப்படி ஆட் பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ பேசிக்காக ஜெரண்ட் அப்படின்றது ஒரு பேஸ் வேர்ப் கூட ஐஎன்ஜி ஆட் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடிய வேர்ட் என்னவா சொல்லலாம், ஜெரண்ட் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து ஒரு வேர்பாக கூட கன்சிடர் பண்ண முடியும். பட் இந்த இடத்துல ஜெரண்ட் அப்படின்றது ஒரு சப்ஜெக்டாக வரலாம், ஆப்ஜெக்டாக வரலாம், ப்ரெபசிஷனுக்கு அப்புறமும் வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சில எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு வேர்புக்கு அப்புறம் ஒரு ஜெரண்ட் எப்படி வரணும் அப்படின்றதையும் நம்ம ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ டீட்டெயிலாக நம்ம இந்த ஜெரண்ட் பற்றி நம்ம படிக்கணும் அப்படின்னா இந்த பார்ட் 1 பார்ட் 2 வீடியோஸை கம்ப்ளீட்டாக பாருங்கள். அண்ட் இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இன்னும் நிறைய எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் வேணும் ஒரு சில க்ரைட்டீரியாவில். இப்போது இந்த வேர்புக்கு அப்புறம் நம்ம 3 சென்டென்ஸ் பார்த்தோம். அதே மாதிரி சப்ஜெக்டாக எனக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வேணும், ஆப்ஜெக்டாக நிறைய எக்ஸாம்பிள்ஸ்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் எங்களுக்கு காமெண்ட்டில் சொல்லுங்கள். செப்பரேட் வீடியோவில் சப்ஜெக்ட் மட்டுமே வச்சு அந்த ஜெரண்ட் எப்படி யூஸ் பண்ணுறது, அதே மாதிரி ஆப்ஜெக்ட் மட்டுமே வச்சு அந்த ஜெரண்ட் எப்படி யூஸ் பண்ணுறது, ஒரு ப்ரெப்பசிஷனுக்கு அப்புறம் அந்த ஜெரண்ட் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத நிறைய எக்ஸாம்பிள் சென்டென்சஸோட சால்வ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டாபிக் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ வேறு ஏதாவது பர்டிகுலர் டாப்பிக்கில் உங்களுக்கு வீடியோ வேணும்னு நினச்சாலும் அதையும் எங்ககிட்ட காமெண்ட்டில் சொல்லுங்கள். அது கிராமர் டாப்பிக்காக இருந்தாலும் சரி, ஜென்ரல் டாபிக்ஸாக இருந்தாலும் சரி. தேங்க்யூ ஸோ மச். நன்றி.